அனைத்து தேவேந்திர குல வேளாளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் பாண்டிய பேரரசாக இருந்து பாரம்பரியமாக பண்பட்ட நிலத்தை சமப்படுத்தி பல மக்களுக்கு உணவளித்த சம்சாரி மகன்கள். அந்த சம்சாரி மகன் வழியில் வந்த சம்சாரி மகன் பேசுகின்றேன். தற்போது மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்து 1000 கோடி ரூபாயை எட்டி கொண்டிருக்கும் பைசன் திரைப்படத்தின் மூலமாக மாரி செல்வராஜ் ஒரு அசுர வளர்ச்சி பெற்ற இயக்குனராக மாறியிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த படத்தில் பாருங்கள், துரு விக்ரம் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஓடும் ஓட்டமாக இருக்கட்டும் மற்றும் கபடியில் அவர் ஆடும் ஆட்டமாக இருக்கட்டும், அனைத்துமே வெறித்தன நடிப்பு. அப்புறம் இந்த படத்தில் வரும் அனைத்து பாடல்களுக்கும் இசையமைத்த நவாஸ் பிரசன்னா சும்மா இசையை அப்படியே தட்டி எரிஞ்சிருக்காப்புல. அப்புறம் இந்த படத்தில் வரும் அனைத்து பாடல்களும் இன்றைக்கு சிறுவர் முதல் பெரியவர் வரை வாயில் வசைபாட வைத்துள்ளது. இந்த படத்தில் ஒரு ஒரு கும்மி பாட்டை அப்படியே டீனா மாரி செல்வராஜ் போட்டு இந்த தந்தன தந்தன தான தந்தனன்ற ஒரு பாட்டு வரும் பார்த்தியா? அதாவது சாமக்கோடை தொடங்கிருச்சு ராஜா, சங்கெடுத்து ஊதுங்கடா ராசா. அந்த பாட்டெல்லாம் அந்த திரைப்படத்தில் அப்படியே வர்றப்ப பூரா ஆடியன்ஸ் பூரா சீட்டில் நிற்காமல் கீழே எந்திரிச்சு ஆட வச்சுருக்கா. அப்படி மாரி செல்வராஜும் நவாஸ் பிரசன்னா அந்த படத்தில் அடிக்கிற அந்த கொட்டடி என்ன, அதெல்லாம் உண்மையிலே ஒவ்வொரு அந்த படம் பார்க்குற ஒரு ஆடியன்ஸுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்து அப்படியே ஒரு உடுக்கடி அடிக்கிற மாதிரியே செஞ்சுருக்கா அப்படி மாரி செல்வராஜ். ஆனால் அந்த மாரி செல்வராஜ் அந்த பாட்டை எழுதிருப்பா அப்படி பார்த்துக்க. அந்த பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் அப்படியே ஒரு மனுஷனுக்குரிய ஒரு ஆக்ரோஷமான வரியை அப்படியே எழுதி உண்மையிலே அப்படியே பிரமிப்பை உண்டாக்கியிருக்கு அப்படி மாரி செல்வராஜ். வெல்டன் மாரி செல்வராஜ். அப்புறம் இந்த படத்தில் வரும் லால் கந்தசாமி கேரக்டரு சும்மா அப்படியே பின்னி படல் எடுத்துருக்குற அப்படி. அப்புறம் இந்த பாண்டியராஜனாக வரும் அமீர் மக்கள் மனத்தில் இன்று வரைக்கும் ஜொலித்து கொண்டிருக்கிறார். அந்த பாண்டியராஜன் இடைவேளைக்கு முன்னாடி கந்தசாமியோட ஆதரவாளர்கள் ஒரு பாலத்துக்கிட்ட பாம்பு போட்டு சாக வச்சுருவாங்க. அப்புறம் பார்த்தோம்னாக்கா இந்த பாண்டியராஜன் தலைமை தாங்கிற கபடி மேட்ச்சு அப்படியே ஸ்டன்னாகி நின்று அப்படியே மக்கள் அப்படியே ஒரு பெரும் பதற்றத்தோடு அப்படியே நின்று அப்படியே இடைவேளை விட்டுருவாங்க. ஆனால் மக்கள் மனசில் இடைவேளை முடிஞ்சு திருப்பி இந்த பாண்டியராஜன் வருவாரா வரமாட்டாரா அப்படின்றம்மா அப்படியே திக்குன்னு மனசில் அப்படியே இருக்கும் பார்த்துக்க. ஒவ்வொன்றையும் அப்படியே திரிலாக கொண்டு போய் கடைசியில் பார்த்தோம்னாக்கா இடைவேளைக்கு பின்னாடி அந்த பாண்டியராஜா உயிரோட சாவிலிருந்து மீண்டு அந்த கெட்டப்பை மாற்றி அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் அந்த அவருக்கு அந்த பாண்டியராஜனுக்கு ஒரு சின்ன குழந்தை அந்த கருப்பு துண்டையும் அந்த கண்ணாடியும் போடும்பார். அடே அப்பா, உண்மையிலே அந்த நடிப்பு உண்மையிலே வேறு லெவல். அப்போ பேசுகிற டயலாக்லாம் உண்மையிலே உண்மையிலே தூள் கலப்பியிருக்கா அப்படி மாரி செல்வராஜ். உண்மையிலே ஒண்டர்ஃபுல் மாரி செல்வராஜ். நீங்கள் உண்மையிலே உங்களுடைய குணத்துக்கு நீங்கள் இன்னும் கண்டிப்பாக இன்னும் மேலே போவீங்க மாரி செல்வராஜ். அப்புறம் இந்த கடைசியில் இந்த இந்தியா பாகிஸ்தான் கடைசியில் நடக்கும் போட்டி, அதில் அந்த கடைசி ரைடு அடிக்கிறப்பெல்லாம் உண்மையிலே துரு விக்ரம் உண்மையிலே நம்ம மக்கள் இந்த கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்ப்போம்ல, அப்படி இருக்கும் பார்த்துக்க. அப்படியே அந்த சீட்டோட நுனியில் உக்காந்து அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும் பார்த்துக்க. உண்மையிலே அவ்வளோ ஒரு பல ஜாலக்கு வேலையை காமிச்சிருக்கா அப்படி மாரி செல்வராஜ் இந்த படத்தில். அப்புறம் இந்த பசுபதி பார்த்தோம்னாக்க அந்த படத்தில் கடைசியிலேருந்து தன்னுடைய மயனை காப்பாற்றி கொண்டு போய் கடைசியில் அவர் அந்த அர்ஜுனா விருது வாங்குறப்ப ஆனந்த கண்ணீர் வடிக்கிற சீனெல்லாம் உண்மையிலே அனைவருடைய மனசையும் அப்படி நெகிழ வச்சுருக்கா அப்படி மாரி செல்வராஜ் பசுபதி. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்டா, இந்த பிடி மாஸ்டர் மதன் நடிப்பில் மகுடம் சுட்டியிருக்கா அப்படி. உண்மையில் அவர் தான் இந்த 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 அதாவது கதை பிரகாரம் பார்த்தோம்னாக்கா
இந்த துரு விக்ரமுக்கு வந்து பல விஷயத்தில் வந்து இந்த கபடியில் வந்து வெற்றியின் வெற்றியின் விளிம்புக்கே கொண்டு போகிற மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பாலமாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காப்படி மாரி செல்வராஜ். அப்புறம் வந்து இந்த படத்தின் மூலமாக வந்து மாரி செல்வராஜ் காலங்காலமாக பேசுகிற மாதிரி இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காப்படி மாரி செல்வராஜ். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த கடைசியில் வந்து அந்த ஜப்பானுக்கு வந்து இவர் வந்து ஃபைனல் போட்டியில் வந்து விளையாடுறதுக்கு போகிறப்ப அவங்க நம்ம துரு விக்ரமோட அப்பா பசுபதியும் அவங்க ரெஜினா விஜயம் அவங்க அக்காவும் வெளியில் போயிடுவாங்க. அப்போ வந்து அனுப்பமாவும் இந்த நம்ம துரு விக்ரம் வீட்டுக்குள்ளே ஒரு ரொமான்ஸ் பண்ணுவாங்க பார்த்தியா, உண்மையிலே கெமிஸ்ட்ரி உண்மையிலே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த கெமிஸ்ட்ரியை ஒர்க் அவுட்டு மாரி செல்வராஜ் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காப்படி. அப்புறம் வந்து இந்த படத்தை வந்து இப்படி இருக்கிற படத்தை